ஜெய் ஸ்ரீராம். சங்கிகளின் ஆதரவாளர் கதிரேசன். நீட் தேர்வு இந்தியாவில் அனைத்து மாநிலங்களையும் நீட் தேர்வு நடக்குது. எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழகத்துல மட்டும் நீட் தேர்வு இவ்வளவு இஷ்யூ ஆகுது. தொடர்ந்து பிரச்சனை வருது. மாணவர்கள் தற்கொலை இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியாவில் வேற எங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனை வருமா பார்க்கல. நம்ம பக்கத்து மாநிலங்கள்ல கூட அந்த மாதிரி பிரச்சனை. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த நீட் தேர்வு பிரச்சனை வர்ற காரணமே அரசியல்வாதி தான். நீட் தேர்வு எழுதுற குழந்தைனாலேயோ அல்ல, அந்த நீட் தேர்வு எழுதுறதுக்கு குழந்தைகள் அனுப்புற பெற்றோர்களாலேயே எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. இந்த அரசியல்வாதியினாலதான் பிரச்சனையே வருதுன்னு நாங்க நினைக்கிறோம். என்ன காரணம்னா, பக்கத்து மாநிலத்துல கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட அரசியல்வாதி கிட்ட இல்லை. எந்த அரசியல்வாதியும் மருத்துவக் கல்லூரி நடத்தல. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா மருத்துவக் கல்லூரி அரசியல்வாதி நடத்துறாங்க. அதுவும் திமுக இருக்கிறவங்க, திமுக நிர்வாகிகிட்ட மருத்துவக் கல்லூரி அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நீட் தேர்வு வரனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு வருமானம் போகுது. அந்த மருத்துவக் கல்லூரி நடத்துறவங்களுக்கு வருமானம் போகுது. ஒரு காலத்துல கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும், மருத்துவம் படிக்க முடியும். ஏன்னா கோடிக்கணக்கில் டொனேஷன் வாங்கிட்டு மருந்து வச்சிருக்கான். அந்த தகுதியே இல்லைங்க. தகுதி தராதரம், அவனுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கலாம் பார்க்க மாட்டாங்க. பணம் இருந்தா சீட்டு, அவன் டாக்டர் ஆகிடலாம். +2ல பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணவன், +2ல செகண்ட் அட்மிட் அடிச்சவனெல்லாம் டாக்டர் அந்த சூழ்நிலை இருந்தது. நீங்க நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் அது மாறி இருக்குது. என்ன சொல்றது, தரமான டாக்டர்களை உருவாக்குற நோக்கத்துல தான், அதாவது தகுதியும் திறமையும் இருக்கணும் மட்டும் டாக்டரா படிக்கணும். அது ஏழை சரி பணக்காரனா சரி, அதுக்காக தான் நீட்டு. இந்த நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு ஏழை டெய்லி கூலிக்கு போறவன் குழந்தை கூட டாக்டரோட சூழ்நிலை, திறமையும் தகுதியும் இருந்த டாக்டரோட சூழ்நிலை இருக்குது உருவாக்கி இருக்காங்க. அதாவது திறமை வாய்ந்த நல்ல டாக்டர்ல, திறமையுள்ள அந்த டாக்டராக தகுதி உள்ள அவங்க மட்டும்தான் டாக்டராக முடிய சூழ்நிலை நீட் தேர்வு மட்டும். அதை எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த அரசியல்வாதிகளுக்கு வருமானம் போகுது அப்படிங்கிறனால இந்த மீடியா கைகள் ஓட்டு ஒன்ற பிரச்சனை தாங்க முடியதில்லை. இதுல நான் நீட் தேர்வு குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வு பெரிய விஷயமே கிடையாது. அது இந்த ட்ரிப் எழுதலாம், இந்த ட்ரிப் இல்லைன்னா அது ட்ரிப் எழுதலாம். தொடர்ந்து 2 டைம் 3 டைம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நீங்க எழுதலாம். இது நீட் தேர்வு பயந்துக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நீட் தேர்வு எழுத போற குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுடைய இயலாமைய, பெற்றோருடைய இயலாமைய குழந்தை மேல திணிக்காதீங்க. நீ டாக்டர் ஆகித்தான் ஆகணும். மற்ற குழந்தையோட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த குழந்தை படிச்சு பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிடுச்சு, இந்த குழந்தை படிச்சு பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிடுச்சு, நீ அப்படி இப்படி அது மாதிரிலாம் பேசாதீங்க. குழந்தைங்க நீட் தேர்வு எழுத போகும்போது குழந்தைக்கு நீங்க பக்கபலமா இருந்து கோச்சாம எழுது. ஒண்ணு நீ எதையும் பத்தி பயந்து கொண்டு நீ போ, நீ பாட்டுக்கு எழுது. உனக்கு எது தெரியுது எழுது, எந்த பதட்டம் வேண்டாம். நீ ஃபெயில் ஆனாலும் நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். நீ நம்ப, நான் உங்களை மிரட்டவோ சத்தம் போடவோ மாட்டேன். அது உங்க சௌரியம். உனக்கு டாக்டர் திரும்பி எழுது, இல்லைன்னா வேண்டாம் விட்டு அப்படின்னு சொல்லி நீ குழந்தைகள் எதை பத்தியும் கவலைப்படாத, அப்படிதான் போனா போது விடு, டாக்டர் இல்லைன்னா வேற எத்தனையோ இருக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளை சொல்லி அனுப்புங்க. அதற்கு கூட குழந்தையும் உங்களோட இயலாமே குழந்தை மேல திணிச்சு. இப்ப நீட் தேர்வு எழுத போற குழந்தைகளுக்கு மன உளைச்சலே என்ன இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீட் தேர்வு வந்ததுனால நீங்க போறீங்க, சூசைட் பண்ணீங்க. சரி, நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி நீங்க டாக்டர் கனவுலையும் கூட காண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அப்பா ஏழை, உங்க அப்பாவுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கறக்கா ஏதாவது குழந்தை தற்கொலை பண்ணிருக்கீங்களா? இல்லையில்ல. அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் நீங்க நீட் தேர்வு வந்தனாலதான் நீங்க டாக்டர் ஆக முடியுது. டாக்டர் ஆகிற ஒரு எண்ணமா அது வருது. ஒரு முயற்சியா பண்ணி பாக்குறீங்க. நீட் தேர்வு வரக்கூட நீங்க அதாவது ஏழை குழந்தை எந்த முயற்சியும் பண்ணவே முடியாது. அன்னைக்கே நீங்க ஏன் தற்கொலை, எங்க அப்பா வசதி இல்லை, எங்க அப்பா ஏழை, யாராவது தற்கொலை பண்ணாங்களா? இல்ல. அதனால பெற்றோர்கள் குழந்தைகளும் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பெற்றோர்களும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். ஒரு ஒரு படம் கூட நம்ம பார்த்து, அஜித் நிஜமா அந்த படத்துல விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதுல வில்லன் நடிகர் அவருடைய குழந்தை மேல ரொம்ப போஸ்ட் பண்ணுவாரு. விளையாட்டுல நீ தான் முதலா வரணும், எல்லாத்தையும் நீ தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு. அந்த குழந்தை தோத்து போய் சூசைட் பண்ண முயற்சி வேணும். அந்த குழந்தை என்ன சொல்லும்னா, தோத்து போனது ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாது. அப்பாக்கு என்ன பதில் சொல்றது, அப்பாக்கு என்ன முடியும், அப்பா கேவலமா அதுங்க தற்கொலை. இன்னைக்கு ஏகப்பட்ட குழந்தைங்க வீட்டுல என்ன பதில் சொல்றது, அது அப்பா கேவலம் போயிடும், அம்மா அப்பாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி தான் தற்கொலை பண்ணிக்க. அதனால பெற்றவங்க கொஞ்சம் ஜாக்கிரதை. நீட் தேர்வு திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களை இயலாமைய குழந்தை மேல தயவு செஞ்சு திணிக்காதீங்க. குழந்தைகளை நீட் தேர்வு அசால்ட்டா போங்க. முடிஞ்சா எழுதுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக தற்கொலை முடிவு கிடையாது. அது மாதிரி பெற்றோர்களை உங்களை இயலாமையை குழந்தை மேல திணிக்காதீங்க. அரசியல்வாதிக பண்றதான் இத்தனை பிரச்சனைக்கான. இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடக்குது. எந்த மாநிலத்திலயும் எந்த பிரச்சனையும் தமிழகத்துல மட்டும்தான். தமிழகத்தில் நடக்குன்னா மெயினா
ஏகப்பட்ட மருத்துவக் கல்லூரியில அரசியல்வாதிகள் நடத்துறாங்க. இந்த நீட் தேர்வுனால வந்து அரசியல்வாதிகளுக்கு வருமானம் போகுது. அதுதான் காரணமே தவிர எந்த காரணம் இல்ல. நீட் ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. இன்னைக்கு எத்தனையோ துறைகளுக்கு வந்து தகுதி தேர்வு நடக்குது. எந்த தேர்வுலயும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா? ஏன்னா மத்த இதுல எல்லாம் வந்து அரசியல்வாதிகளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல. அதனாலதான் அந்த மாதிரி பிரச்சனை. அதுக்கும் வந்து அவங்க இந்த கோச்சிங் சென்டர் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுலயும் அரசியல்வாதி பண்ணுவாங்க. அதனால வந்து தயவு செஞ்சு நீட் தேர்வு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த ட்ரிப் இல்ல, அடுத்த ட்ரிப் அதெல்லாம் எழுதலாம். குறிப்பா வந்து திரும்ப திரும்ப சொல்றேன், குழந்தை மேல அதாவது பெற்றோருடைய இயலாமை குழந்தை மேல திணிக்காதீங்க தயவு செஞ்சு. ஜெய்ஹிந்த், வணக்கம்.